நம்ம விதவிதமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றதுக்காக முட்டையை வச்சு சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் இன்னைக்கு நான் சமைக்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப், எக் சூப். முட்டை வச்சு சூப்பெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சமைக்கிறதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாட்டுக்கோழி முட்டை எடுத்து வச்சிருக்கேன். நம்மளே வளர்க்குற கோழி போட்ட முட்டை இது. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், மல்லித்தூள் கட் பண்ணி வச்சிருக்கேன், பூண்டு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லை முக்கியமான ஹீரோ, முட்டைக்கு அப்புறம் முட்டை ஹீரோனா இது ஹீரோயின். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது சிக்கனோட ஸ்டாக், சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணி. இதை செய்யறது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். வாங்க சமைச்சு பார்க்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்கும் நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். தக்காளி போட போகிறீங்க. உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சிக்கன் ப்ராத் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. சிக்கன் ப்ராத் எவ்வளோ இருந்ததோ அதோட ஹாஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதிக்கணுங்க. இதை சூப்பு நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ நம்ம இதில் முட்டையை ஊற்ற போகிறோம். நம்ம இந்த முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது இதோட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எடுத்து வச்சுருக்கணும் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்காயிடுச்சுங்க. மாவு ஊற்றின உடனே 2 நிமிஷம் தான் அந்த மாவு வெந்து வர்றதுக்கு. நல்லா மாறுங்க, டெக்ஸ்டர் நல்லா மாறிச்சு. மல்லித்தூள் போட்டுக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன். பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளியில் நம்ம சேர்த்த உப்பு தான். இப்போ எவ்வளோ உப்பு வேணும்னா பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்க வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் கொஞ்சம் திக்காகவே பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ப்ரோட்டீன் வேணுன்றதால நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. வெயிட் ரிடக்ஷன் பற்றி யோசிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு முட்டையில் ஒரு சூப் பண்ணி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. பசிக்கவே பசிக்காது, வெயிட்டும் போடாது, ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.